வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சபின் ஷாஹிர், சத்யராஜ், உபேந்திரா, அமீர் கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இசை அனிருத் பண்ணியிருக்காரு. கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 14 வெளிவந்த படம் 2 மணி நேரம் 49 நிமிஷம் ஓடி இருக்கு. விசாகப்பட்டினம் துறைமுகத்துல 14,000 தொழிலாளர்களை கொண்ட ஷிப்பிங் நிறுவனம் ஒன்று நடத்திட்டு வர்றாரு தொழிலதிபரான நாகார்ஜுனா. அவரோட சட்டவிரோதமான செயலை கவனிக்கும் விசுவாசியாக இருக்கிறாரு மஞ்சுபல் பாய்ஸ் புகழ் சபின் ஷாஹிர். விசாகப்பட்டினத்துல இருக்கும் தனது உயிர் நண்பன் சத்யராஜ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மறைவு செய்த கேள்விப்பட்டு அங்க போறாரு. சென்னையில மேன்ஷன் நடத்திட்டு வர ரஜினிகாந்த். அப்போது சத்யராஜ் இயற்கையா இறக்கல அப்படின்னு ரஜினிக்கு தெரிய வருது. அது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு பல உண்மையா அவருக்கு தெரிய வருது. ஒரு காலத்துல கூலியா இருந்த ரஜினிகாந்த் மாறியது ஏன்? அவருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் என்ன பிரச்சனை? சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான நட்பு எப்படிப்பட்டுச்சு? நாகார்ஜுனா செய்யும் சட்டவிரோதமான தொழில் என்ன? அதை ஆக்ஷன், வன்முறை, பழி வாங்குறது என ரத்தமும் சதியமா கொடுத்திருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ரஜினியின் 50வது ஆண்டு சினிமா வாழ்க்கையில வரும் படம்ங்கிறனால பல கோடி செலவுல பிரம்மாண்டமா தயாரிச்ச படமும் நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், சபின் ஷாஹிர் போன்ற மற்ற மொழி பிரபலங்களும் நடிச்ச படமாவும் இருக்கு. 1000 கோடியை அள்ள போகும் முதல் தமிழ் படம்னு பில்டப்போட வந்துச்சு கூலி படம். ஆனா உண்மையில அதற்கேற்ற விஷயங்கள், சீன்கள் படத்துல இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது பக்கா ரஜினி படமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ரஜினி படங்களுக்கே உரிய ஸ்டைல், காமெடி, பஞ்ச் டைலாக், குழந்தைகளை, பெண்களை கவரும் சீன் எதுவுமே இல்ல. படம் முழுக்க வன்முறை, ரத்தமா மட்டும்தான் இருக்கு. படம் தொடங்கி கடைசி வரை யாராவது செத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவே சோர்வடைய வைக்குது. லோகேஷோட விக்ரம், மாநகர் படத்துல இருந்த விறுவிறுப்பு, ட்விஸ்ட் இது கண்டிப்பா இதுல இல்ல. தேவா என்ற பெயர்ல மேன்ஷன் நடத்திட்டு வர கேரக்டர்ல ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு. குடி தினமும் கொல்லும் அப்படிங்கிற அட்வைஸ் செஞ்சு ஒரு அழகான தமிழ் பாடல்ல ஆடி இருக்காரு. அப்புறம் ஆக்ஷன்ல கலக்குறாரு. குறிப்பா ஸ்ருதிஹாசனுடனான எமோஷனல் சீன்ஸ்ல விசாகப்பட்டினம் துறைமுகத்துல நடக்கும் அதிரடி, மேன்ஷன் சண்டை காட்சி மற்றும் கிளைமேக்ஸ்ல முத்திர பதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா பிளாஷ்பேக் சீன்கள் அவரோட நடிப்பும் ஸ்டைலும் செமையா இருக்கு. அதே சமயம் பல சீன்கள் அவர் சும்மா இருக்கிறதும் ஏமாற்றமா தான் இருக்கு. தனது 50வது படத்துல குடிக்கிறாரு, பீடி பிடிக்கிறாரு. இதுல பீடியும் புகழும் சீன்கள் வேற இருக்கு. படத்துல இன்னொரு பிளஸ்ன்னு சொன்னா மேக்கப் இல்லாம அழுத்தமான நடிப்பை தரும் ஸ்ருதிஹாசன் சொல்லலாம். அவருக்கும் ரஜினிக்குமான கிளைமேக்ஸ் உருக்கும். இவங்களை தவிர படத்துல முழுக்க ஸ்கோர் பண்ணுவாருன்னா வில்லத்தனமான கேரக்டர்ல வர சபின் ஷாஹிர் தான் சொல்லலாம். மோனிகா பாடல் அவர் ஆடுற ஆட்டம் அடடா. ஆனா என்ன, பேச்சுல வரும் மலையாள வாடையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மெயின் வில்லனா வரும் தெலுங்கு ஹீரோவான நாகார்ஜுனா சில இடங்கள்ல மனசுல நிக்கிறாரு. ஆனா அவரோட இமேஜ், நடிப்பு வில்லத்தனத்துக்கு செட் ஆகலன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை காட்சியில சில சீன் எதிரா துவம்சம் செஞ்சிருக்காரு. கன்னட ஹீரோ உபேந்திரா கிளைமேக்ஸ்ல ஏகப்பட்ட பில்டப்போட இன்னொரு பெரிய தாதாவாக இருக்கிறாரு அமீர் கான். அவர் ஏதோ செய்ய போறாரு என்ன நினைச்சா ஏமாற்றம் தான். சத்யராஜுக்கும் சில சீன்கள் இருக்கு, சில வசனங்கள் அவ்வளவுதான், டக்கென செத்து போயிடுறாரு. இவங்களை தவிர நாகார்ஜுனா மகனாக வரும் கண்ணா ரவி, அவர் காதலியா வரும் ரச்சிதாவும் நடிப்பு ஓகே. இன்னும் சார்லி, காளி வெங்கட் உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் இருந்தாலும் மனசுல நிக்கலன்னே சொல்லலாம். அனிருத் இசையில மோனிகா பாடல் மட்டும்தான் ரசிக்க வைக்குது. பின்னணி ஓகே. அதிலும் கர்நாடக சங்கீதம் பின்னணியிலான அந்த மேன்ஷன் சண்டை காட்சி மட்டுமே காட்சியை ஸ்பீடாக்குது. தங்க மகன்ல வரும் வா வா பக்கம் வா இளையராஜா பாடல், கல்லூரி வாசல் படத்துல வர தேவா லயோலா கல்லூரி மிக்ஸில் வரும் பின்னிசை இசை புதுமையா இருக்கு. சண்டே காட்சியில கேமராமேன் கிரிஷ் கங்காதரன் ஒர்க் ஓகே. பிளாஷ்பேக் காட்சியில ஆர்ட் டைரக்டர் சதீஷ், கிராபிக்ஸ் டீம் ஒர்க் அருமையா இருக்கு. இன்னும் கைத்தட்டல் வாங்கும்படியான சண்டை காட்சியில அமைத்திருக்கலாம். படம் முழுக்க யாராவது கொடூரமா கொலை செய்யப்படுறதும் ரத்தம் கொட்டி சாவதுமோ லோகேஷ்க்கு பிடித்தமா இருக்கலாம். படம் பார்க்க வருவங்களையும் நோகடிக்காம வைக்கணும் இல்லையா? தங்க கடத்தல், காஸ்ட்லி வாட்ச், எரிக்கும் மிஷினு, டைம் டிராவல் என பல எதிர்ப்புகளோட வந்தா இதயம் கடத்தும் கதை அப்படின்னு பல இடங்கள்ல பார்த்த உடல் உறுப்பு கடத்தலையும் மையமா வச்சு ஏமாற்றிருக்காருன்னே சொல்லலாம் இயக்குனர். அதிலும் வில்லன் ஹீரோ மோதல் சுவாரஸ்யமா இல்ல. இவ்வளவு பெரிய கடத்தல் கதையில போலீஸ், கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வேலையே இல்லாம இருக்கு. இன்டர்நேஷனல் தாதாங்கிற பில்டப் தனியா இருந்தாலும் நட்பை கொள்ளும் படத்துல அதற்கான சண்டை காட்சிகள் அழுத்தமா இருக்க வேண்டாமா? அதையும் தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. இடைவேளை காட்சி, கடைசி 20 நிமிஷம் காட்சிகள் தான் லோகேஷ் பிளான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். கூலி ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ரஜினியை கூட ஏமாத்திட்டீங்களே லோகேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.